அடுத்து இப்ப எதிரணியினர் இப்போ பூமி உருண்டை என்கிற தெரியும், அது எல்லை உள்ளங்கிற தெரியும், அதுக்கு என்ன ஆதாரம் குர்ஆன்ல போய் கேட்கறது? அப்ப நான் கேட்டேங்க, நீங்க 4 பேர் எல்லை உள்ளது அதுவும் கேட்கலாம் அப்படின்னுங்கள. அப்ப நீங்க வகுக்கிற எல்லைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறேன், குர்ஆன்ல இருக்காண்டா கேட்க முடியும்? நீங்க சொல்ற எல்லைங்கிறது நடைமுறையில் உள்ளதுதான். பூமி உருண்டாது எல்லை உள்ளங்கிற இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான் அப்படிங்கறதானங்க. நாங்க உங்ககிட்ட வசனத்துல ஒரு ஆதாரம் கேட்டோமே குர்ஆன்ல தாங்க அப்படின்ட்டு, அது எதுக்கு? எல்லாரும் பேசுறத ஒரு ஆள் வழங்குவாரு அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்பு. அதை போய் அடியாருக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்க இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்புன்றீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் தரணும். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் இது இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடியது, இன்னொரு ஆளு இது இறைவனுக்கு கூடியது, ஆதாரம் அதெல்லாம் கிடையாது, நான் தான் சொல்றேன் அப்படின்னா மார்க்கமாகுமா? நீங்க இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்புன்னு சொன்னதுனால குர்ஆன்ல இருந்து தாங்க. ஏன்னா இறைவனுடைய பண்பு நம்ம இன்னைக்கு சொல்றதெல்லாம் குர்ஆன்ல இருக்க வசனங்கள் அடிப்படையில தான், நாம உருவாக்கியதல்ல. இறைவன் வல்லமை உள்ளவன், இறைவன் ஜீவனாக இருக்கிறான், நாடக்கூடியவன், இப்பெல்லாம் நம்ம சொல்றோமே எல்லாம் குர்ஆன்ல இறைவன் சொன்னதுதான். அப்ப நம்ம இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்புன்னு சொன்னா அதை போய் மத்தாளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா, இறைவனுக்கு கொடுக்க பண்பு இதுதான், அந்த பாருங்க குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ் எல்லாம் காட்டணுமா இல்லையா? நீங்க காட்டாமலேயே இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு நீங்களாவே சொல்லிட்டு இருக்கீங்களே. இப்படி சொல்வதற்கு இந்த அதிகாரம் உங்களுக்கு தந்தது யாரு? உங்களோட மனோ இச்சையா? அப்பதான் இந்த வசனத்தை ஓதி காமிச்சான். அஃபரைத மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கூட இறைவனாக ஆக்கி கொண்டு அவர் நினைத்தது எல்லாம் அதிகாரம் உள்ளது போல சொல்லிக் கொண்டிருக்காங்களே, அந்த வசனம் அடிப்படை நீங்க வந்துட்டீங்களான்னு அதுக்கு தான் நம்ம சொன்னோம். அதுக்கு ஆதாரம் வேணும். இறைவனுடைய பண்புண்டு கண்டவங்க எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது, ஆதாரத்தை வச்சுட்டு சொல்லணும். ஆனா ஒரு பொருள் எல்லை உள்ளங்கிறதுக்கு இதுக்கு ஆதாரம் தேவையா? சந்திரன் இருக்கிறது எல்லை உள்ளதுதான், பூமியை விட பிரம்மாண்டமா இருக்குது சூரியன், அது எல்லை உள்ளதுதான். இதுக்கு போய் குர்ஆன் ஆதாரம் கேட்பீங்களா? இப்ப நீங்க தலைப்பு என்னங்கிறத ஃபர்ஸ்ட் புரியுங்க. தலைப்பு என்ன கூட நிலைப்பாட்டா பாருங்க. இதுல எங்களை நீங்க சிறுக்கு வைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றீங்க. எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க சொல்லிட்டோம். இறை அடியார்களுக்கு கேள்வி இருந்தாலும் பார்வை இருந்தாலும் எல்லை இருக்கிறது நம்மள மாதிரிதான், வித்தியாசம் இருக்கலாம், ஆனா எல்லை இருக்கிறது. எல்லை இருந்தாலும் சிறுக்கு தான் நீங்க சொல்லுங்க. அதை விட்டுப்பட்டு நீங்க அதுக்கு ஆதாரம் தாங்க, எல்லை இல்லைங்கிறீங்களா, அதுக்கு ஆதாரம் தாங்க, இதுக்கு அதுவா? அவர்கள் கேட்பார்களா? அவர்கள் உதவி செய்ய முடியுமா? இதுவெல்லாம் இப்ப தலைப்பு கிடையாது. அது நம்ம ஏற்கனவே நேரத்தே சொன்னோம், அது கிடைக்கவேளோடு முடிஞ்சு போச்சு. அது முடியுமா? முடியும், ஆதாரம் தாங்க. இது அங்க இங்க நாங்க எதை சொல்றோமோ எங்களுடைய நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டை வச்சு நாங்க சிறுக்கு செய்யறோமா இல்லையா சொல்லுங்க. உங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நீங்க சிறுக்கு செய்யுங்க சொல்லுங்க. நீங்களாகவே எங்களுடைய நிலைப்பாட்டை நிர்ணயிக்காதீங்க. நீங்க இப்படித்தான் அல்லாஹ்வுடைய இடத்துல இப்படித்தான் வச்சிருக்கீங்க, அதனாலதான் சிறுக்கு. நீங்களே எங்க நிலைப்பாட்டை நிர்ணயித்து நீங்களே குற்றச்சாட்டு வைக்காதீங்க. எங்க நிலைப்பாட்டு இதுங்கிற சொல்லிட்டோம். இது தவறு அப்படின்னு சொன்னா தவறு சுட்டி காட்டுங்க. இப்படி இருந்தாலும் சிறுக்கு தான் சொல்லுங்க. சரின்னு சொன்னாக்கா உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு ஆயிரும். அதனாலதான் நீங்க நாங்க சொல்லாதையெல்லாம் சொன்னாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொன்றுக்கு ஆதாரம் கேட்கறீங்களே, ஒவ்வொன்றுக்கு சொன்னா அப்துல் காதர் அதையும் இப்ப எடுத்தீங்க. அப்துல் காதர்னால உதவி செய்ய முடியுமா, வழிமாறு உதவி செய்ய முடியுமா, அப்ப காமிங்க. அந்த சப்ஜெக்ட் இல்லையில ஏன் எடுக்கிறீங்க? உங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நாங்க முஸ்லிம் என்பதை நிலைநாட்ட முடியவில்லை இதுவரைக்கும். அதனால சம்பந்தம் இல்லாத எடுக்கிறீங்க. இங்க இருக்கிறவரை பார்க்கலாம், நம்புறோம். அப்துல் கார் வந்தா நம்ப முடியுங்கிறீங்க. அதான் இப்ப சப்ஜெக்ட். மறைந்தவரால் உதவி செய்ய முடியாமங்கிற பத்தியா பேசிக்கிட்டு இருக்கோம். தலைப்புல நில்லுங்க. தலைப்புல ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. அதுக்காக வேண்டி நினைச்செல்லாம் சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 10 நிமிடத்தை வீணாக்காக வேணாம். உங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். நீங்க வைக்கிறது அப்துல் காருங்க காட்டுங்க, அப்பதான் நம்புவோம். இது ஏன் இந்த நாத்தியவாதம் இப்ப நமக்கு எதுக்கு? அவன் நாத்தியவாதி சொல்றான், நீங்க இருக்குன்னு சொன்னா நான் நம்புறாங்க, அல்லாஹ் இருக்கிறாங்கிறீங்க, காட்டுங்கிறான். ஏன்னா இதெல்லாம் ஒரு வாதமா? அப்ப நாத்தியவாதி வாதத்துக்கும் உங்க வாதம் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுவும் அங்க சப்ஜெக்ட். அப்படி பார்த்தாக்க நம்ம மோஜிதாவை நம்புறோம், கராமத்தை நம்புறோமே, குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம். இது நாத்தியவாதி நம்புவானா, காட்டுமானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவுல அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தாங்கிறோம். சரி, அல்லாஹ் நீங்க பார்க்கல, நீங்க சொல்லாவிட்டாலும் 7 மேராஜ் பயணம் நடந்தது நீங்க ஒப்புக்கொள்றீங்கல்ல. அல்லாஹ் பார்த்தானா பார்க்கணும், அடுத்த சப்ஜெக்ட் வைப்போம். இது எல்லாம் முடியும். நாத்தியவாதி நம்புவானா? எனக்கு அறிவுக்கு பொருந்தா சொல்லுங்கன்னு சொல்லுவான். ஆனா நம்ம அப்படியா? அறிவுக்கு பொருந்தாவிட்டாலும் அந்த அற்புதத்தை நம்ம நம்புறோம். இறை நேசர்களுக்கு அந்த அற்புதம் இருக்கிற கராமத்துக்கு நம்புறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அப்துல் கார் காமிங்க அப்படின்னு சொன்னாக்க இது அறிவுக்கு பொருந்தாதது. நாத்தியவாதி கேட்கக்கூடிய வாதம் இதெல்லாம். நமக்கு இன்னும் சொல்ல போனா அந்த சப்ஜெக்டே கிடையாது. எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி அதன் மூலம் நீங்க சிறுக்கு வைங்க நிர்ணயிங்க.
உங்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குதுல, ஆதாரம் என்னன்னு கேட்காங்க. இது தலைப்பே இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னொரு தடவை தலைப்பை படிச்சு பாருங்க. எங்க தலைப்பு நீங்கள் முஷ்ரிக்குகள் பிதாத்வாதிகள் என்பது. அதுக்கு நாங்க ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நீங்க எங்களை முஸ்லிம் நிலைநிறுத்தணும். நீங்க இப்படி சொல்றீங்களா ஆதாரம் தாங்க, இப்படி சொல்றீங்களா ஆதாரம் தாங்க. நீங்க தலைப்பையை மறந்துட்டு பேசாதீங்க. என்னன்னு இன்னொரு தடவை உங்களுடைய நிலைப்பாட்டை படிச்சு பாருங்க அப்படிங்கறத நான் மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல இப்ப நான் சொல்றது பூமி எல்லை உள்ளதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன குர்ஆன் ஆதாரங்கிறீங்க? இப்ப எங்களுடைய நிலைப்பாட்டை வச்சு ஹுக்கும் வழங்குங்க, தீர்ப்பு வழங்குங்க. நான் சொல்றேன் பூமி எல்லை உள்ளது. எல்லை உள்ளவங்க கூப்பிட்டாதான் வழங்குறாங்க அப்படின்னு சொல்றோம். எல்லை உள்ளவங்க எங்கிருந்து இருந்தாலும் யார் வேணுமானாலும் ஒரு எல்லைக்குள்ளே இருப்பவர்கள் தான் அர்த்தம். அப்படிங்கிறது எங்க நிலைப்பாடு. ஒன்னு பூமின்னு சொன்னாலும் எல்லை இல்லைன்னு சொல்லுங்க. அது எல்லை தான் நீங்க ஒப்புக்கொண்டா, எல்லை உள்ளது நீங்க சொன்னாலும் ஷிர்க் தான் சொல்லுங்க. அப்ப ரெண்டுல ஒண்ணுதான். அதுக்கு போய் ஆதாரம் என்ன? எங்க நிலைப்பாட்டை சொல்லிட்டோம். எங்க நிலைப்பாடு பாரு, உங்களுடைய தீர்ப்பு என்ன? எல்லை உள்ளதுன்றோம். எல்லை உள்ளதுன்னு சொன்னாலும் தாங்க, ஷிர்க் தான் சொன்னீங்களாக்கா அதுக்கு ஆதாரத்தை தாங்க. எல்லை உள்ளது எல்லையற்றதுங்கிற மிகப்பெரிய வேறுபாட்டை இறைவனுக்கும் இறைவன் அடியார்களுக்கும் மத்தியில நம்ம வச்சிருக்கிறோம். அதே போல அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம், அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறோம். உண்மைதானே? இப்ப நான் பேசுறேங்க, அல்லாஹ் கொடுத்ததுதான். இல்ல நானா பேசுறேனா? நம்ம எல்லாம் கேட்கிறோம், அல்லாஹ் கொடுத்ததுதான். நம்ம எல்லாம் பாக்குறோம், அல்லாஹ் கொடுத்ததுதான். இத போய் அல்லாஹ் கொடுத்தவங்க சேர்த்துக்கணுமா? ஏங்க சேர்க்க? மூமியோட நம்பிக்கை என்னங்க? நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் தந்ததானங்க. அப்படிதான் நல்லா சொல்றான். பார்வையை தந்தேன், கேள்வியை தந்தேன், நான் தந்தேங்கிறான். நீங்க என்ன நாடுனா நான் நாடுறதான் நீங்க நாட முடியுங்கிறான். வல்லா ஹலகக்கும் அம்மா தாமலுங்கிறான். அப்ப எதுவும் நாட்டம் இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு அதெல்லாம் அர்த்தம். அப்ப இவங்க ஒவ்வொன்னு தனியா சேர்க்கணுமா? நான் கேட்கிறேன். அப்ப சேர்க்காத உள்ளது இருக்குதா? இறைவன் இந்த உதவி தந்தான் அப்படி சேர்க்காமலேயே நானே செஞ்சேன் என்று சொல்லுகின்ற நிலை நம்ம சமூகத்தில் இருக்கிறதா, மார்க்கத்தில் இருக்கிறதா? அப்படி எண்ணம் ஒரு வந்து விட்டா மூமினா இருக்க முடியுமா? இறைவன் நாட்டம் இல்லாம, இறைவனுடைய சக்தி இல்லாம எதுவும் செய்ய முடியாது, எந்த பிரச்சனையிலையும். அதனால எது வேணாலும் செஞ்சுட்டு அல்லாஹ் சேர்த்துக்கிறங்க அப்படிங்கிறதா? அப்படி கிடையாதுங்க. நம்ம அடிப்படை மிக சின்ன செயலா இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் உதவி இருந்தாதான் செய்ய முடியும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்பிக்கை ஃபர்ஸ்ட் வைப்பீங்க. இப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறோம், இது எல்லை உள்ளதுங்கிறோம். இப்ப உங்க தீர்ப்பு என்ன? இது தெளிவா சொல்லுங்க. அதுமல்ல முழுமையா படிக்கணுங்கிறாங்க. ஏங்க அவங்க சஹாபா பெருமக்கள் பித்அத் செஞ்சிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்க நான் வாசிட்டேன். அதே போல நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூற்றுக்கு முரணாக நடப்பாங்கிறத நான் வாசி காமிச்சிட்டேன். இந்த கருத்தை நீங்க எந்த ஹதீஸ வச்சு சொல்றீங்கிறது சொல்லிட்டேன். முர்த்ததாக வர்ற அந்த ஹதீஸ வச்சுக்கிட்டு சஹாபா பெருமக்களுக்கு இதுங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன சொன்னா, நீங்க புத்தகம் பொதுவா சொல்லக்கூடாது அப்படியே சொன்னேன். நான் சொல்ற ஹதீஸ் புகாரில இருக்குதுல்ல, அந்த ஒரு ஹதீஸ வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு விளங்க நாங்க நான் பொதுவா கேட்கல. நீங்க எந்த ஹதீஸ வச்சுக்கிட்டு சொல்றீங்களோ அது கேட்கிறேன். ஒன்னு சொல்லுங்க, இந்த ஹதீஸ வச்சுக்கிட்டு சஹாபா பெருமக்கள் பித்அத்வாதிகள் நான் சொன்னது கரெக்ட்னுங்க, அல்லது நான் தவறா எழுதிட்டேன்னுங்க. நீங்க முன்னாலையும் படிக்கணும் பின்னாலும் படிக்கணும் வேணாம். நான் சொன்னதுக்கும் கூட நிலைப்பாடு என்ன சொல்லிட்டு போங்க. அப்ப நிறைய சொல்ல முடியாது தானே அர்த்தம். நானாவா சொன்னேன், ஏதோ ஒரு ஹதீஸை வச்சு சொல்லுங்க. நான் சொன்னேன் இந்த ஹதீஸும் சொல்லிட்டேன்ல, முர்த்தத்து சம்பந்தப்பட்ட ஹதீஸை வைத்துக் கொண்டு சஹாபா பெருமக்கள் விஷயத்துல இது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற நிலவா நான் சொன்னேன். இதை வச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது போல நம்ம நேற்று என்ன சொன்னோம், முஸ்லிம்களை காஃபிர் ஆக்குறீங்க, அந்த ஷிர்க் பண்ணீங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த ஷிர்க் பண்ணுகிறது அப்படி நம்ம சொன்னோம். அதுக்கு உதாரணமா சொன்னோம், இறந்து போன தற்கொலை பண்ணவனுக்கு ஜனாசா தொலை இல்லைங்கிறீங்க, அவங்க நிரந்தர நரகங்கிறீங்க. அப்படியானால் ஒரு காபிர் ஒரு முஸ்லிமை பார்த்து யா காபிர் காபிரே என்று சொன்னால் அவன் காபிர் சொல்லதான் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் குஃப்ருங்கிற நிலை நீங்க இருக்கிறீங்க. உங்க கருத்து என்னன்னு நேத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் தெளிவா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்னு தற்கொலை செஞ்சு கொண்டாக்கா அவனுக்கு ஜனசம் இருக்குது சொல்லி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே போல கிறிஸ்தவ கலாச்சாரம் சொன்னாங்க. கிறிஸ்தவங்க இப்ப கிறிஸ்தவ கலாச்சாரம் நடைமுறை மார்க்கத்தில் பைபிள் எழுதியிருக்காங்க. நடைமுறை கிறிஸ்தவ என்ன செய்திருக்காங்க, அவங்க ஒரு கையில கொடுக்கறாங்க. அதை வச்சு சொல்றதுதான் ஹிந்து கலாச்சாரம் சொல்றோம். அதுக்காக வேண்டி அவங்களுடைய பகவத்கீதையில் எழுதியிருக்குதா எதுல எழுதியிருக்கிறாங்கிறதல்ல. ஒரு அளவுக்கு ஏதோ அறிவுபூர்வமா வாதிடுவார்னு பார்த்தா இருக்கிற எல்லா மக்களையும் ஒரு விவரமற்றவர்களாக நினைத்துக் கொண்டு வாதிடுவதை நினைச்சு வருத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லை கேட்டோம்ல, பூமிக்கு எல்லை கேட்டோம்னு விளங்கியிருக்காரு பாருங்க. இவ்வளவு வாதத்தையும் பார்த்துட்டு பூமியில தெரியாதா, பூமிக்கு எல்லை தெரியாதா, பூமிக்கு 24,000 கிலோமீட்டர் சுற்றுலா ஒன்று தெரியாதா, 8,000 கிலோமீட்டர் குறுக்கல ஒன்று தெரியாதா, பூமிக்கு எல்லை கேட்டேன்.
எல்லை எது கேட்டோம்? பூமியில் உள்ள அளவுக்கு அவங்க கேட்பாங்கன்னு ஒரு கேட்பதற்கு ஒரு எல்லையை வகுத்தீங்களா, அதுக்கு ஆதாரம். பூமியில் உள்ள அனைத்தையும் கேட்பார்கள் அந்த மெசேஜ் இருக்குத, அதுக்கு தான் எல்லையை கேட்கிறோம். பூமிக்கு எல்லை எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆளு 2000 கிலோ தூக்குவார்னு சொல்றீங்க,